அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொழிலதிபர் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவை தென்காசி அருகே உள்ள அவரது வீட்டில் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அண்மை காலமாக பிணக்கு போக்கில் இருந்து வரும் செங்கோட்டையன் அவரை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார். இந்த சூழலில் அண்மையில் முதலில் எடப்பாடி பழனிசாமியும் பின்னர் ரகசியமாக செங்கோட்டையனும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சிவசைலத்தில் சாமி தரிசனம் செய்த செங்கோட்டையன் அங்கிருந்து கோவிந்தபேரிக்கு சென்றார். அங்குள்ள பாஜகவிற்கு நெருக்கமானவராக கருதப்படும் ஸ்ரீதர் வேம்புவின் வீட்டிற்கு சென்ற செங்கோட்டையன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார். செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரம் குறித்து விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் தருவார் என்று கூறினார். செல்வாக்கு இல்லாதவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த உட்கட்சி பூசணும் இல்லை, ஒன்று ரெண்டு சில சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதே சமயம் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேட்டுக் கொண்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செங்கோட்டையன் கூட சாயப்பட்டில் கழிவு ரொம்ப கலக்குண்டா நீங்கள் சிறப்பு கவனம் இருப்பது கொடுத்தாரு. அது விஷயமா சந்திச்சிருக்கலாம். இதே அரசியல் பேசுறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சா இல்லை செங்கோட்டையன் சொன்னாரா? அதிமுகவுக்குள் பிளவு வந்துவிட்டதா என்ற கண்ணோட்டத்தோடு அரசியலாக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் அப்படின்னு விபி துரைசாமி சொல்லியிருக்காரு. அப்படியாங்கண்ணா, அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா அப்புறம் எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? விரைவில் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் என்ற செய்தி குறித்து அண்ணாமலை திட்டவட்டமாக தந்த பதிலே இது. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை முதலமைச்சர் வரவேற்காதது கண்டனத்துக்குரியது என்றார். முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மாநிலத்தினுடைய நலன அக்கறை இருந்தா முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும், வரல. மேலும் மேடையில் தாம் அமராதது குறித்தும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் அமர்ந்தது குறித்தும் விளக்கம் தந்தார். இது அரசு நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நான் மேடையில் இருக்கணும்? அதனால மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன், கோவிலில் இருந்தேன். பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்தேன். இது அரசு நிகழ்வு, மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா நீட் ரகசியம் என்ன, அது எங்கே இருக்கிறது என்று 4 ஆண்டுகள் ஆகியும் திமுக அரசு விளக்கவில்லை என்றும் விமர்சித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக வெளியான தகவலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறுத்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தார். அவர் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனையும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் தனித்தனியாக சந்தித்ததாக தகவல் வெளியானது. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்த சீமான் நிர்மலா சீதாராமனை தான் சந்திக்கவில்லை என்று தெரிவித்தார். சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன். சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. நிர்மலா சீதாராமனை சந்தித்தால் வெளிப்படையாக கூறுவதில் தனக்கு பயம் இல்லை என்றும் சீமான் கூறினார். முன்னதாக அண்ணாமலை சென்னையில் இல்லாத நிலையில் 16 பாஜக மாவட்ட தலைவர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார்.